மாநில வாரியான ஏற்றுமதிகள் பற்றிய தரவுகளை மத்திய அரசு ஆண்டுதோறும் வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் 2022 ஏப்ரல் முதல் 2023 ஜனவரி வரையிலான ஏற்றுமதி விவரங்களை வெளியிட்டுள்ளது. அதனை பார்க்கலாம். மாநில வாரியான ஏற்றுமதிகள் பற்றிய தரவுகளை மத்திய அரசு ஆண்டுதோறும் வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் 2022 ஏப்ரல் முதல் 2023 ஜனவரி வரையிலான ஏற்றுமதி விவரங்களை வெளியிட்டுள்ளது. அதன்படி குஜராத், மகாராஷ்டிரா, தமிழகம், கர்நாடகா, உத்தரப்பிரதேசம் ஆகிய 5 மாநிலங்கள் ஏற்றுமதிகளில் முன்னணியில் உள்ளன. இவற்றில் தமிழகத்தை தவிர்த்து மற்ற 4 மாநிலங்களின் ஏற்றுமதி அளவு 2023 சரிந்துள்ளதாக மத்திய அரசின் தரவுகள் கூறுகின்றன. 2022 ஏப்ரல் முதல் 2023 ஜனவரி வரை குஜராத்தின் ஏற்றுமதி அளவு அதற்கு முந்தைய ஆண்டை விட 8.6% சரிந்து 11,078 கோடி டாலர்களாக குறைந்துள்ளது. அதேபோல் மகாராஷ்டிராவின் ஏற்றுமதி அளவு 7.7%, கர்நாடகாவின் ஏற்றுமதி அளவு 8.7%, உத்தரப்பிரதேசத்தின் ஏற்றுமதி அளவு 7% சரிந்துள்ளன. ஆனால் அதே காலகட்டத்தில் தமிழகத்தின் ஏற்றுமதி அளவு 5.45% அதிகரித்து 3,517 கோடி டாலர்களாக உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் ஏற்றுமதி அளவு இந்த காலகட்டத்தில் 97.3% அதிகரித்து 736 கோடி டாலர் அளவுக்கு உயர்ந்துள்ளதே இதற்கு முக்கிய காரணமாகும். எலக்ட்ரானிக்ஸ் துறையில் முதலீடுகளை ஈர்க்க தமிழக அரசு செய்த முயற்சிகள் நல்ல பலன்களை அளித்துள்ளதாக தமிழக தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள ஏராளமான தொழில்நுட்ப கல்லூரிகள் மூலம் திறன் வாய்ந்த என்ஜினியர்கள் பெரும் எண்ணிக்கையில் உருவாக்கப்படுவது இதற்கு மற்றொரு காரணம் என்றும் அவர் கூறியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.